சரணம், சிவா பெரிவா சரணம், ட்ரிப்ளிகேன் பெரிவா சரணம். Uh, as many of you know already, நான் வந்து சிவா பெரிவாலோட ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புக்கிலேருந்து சில நான் படிக்கிறச்சே வாட் எவர் ஐ ரீட் ஐ போஸ்ட் இன் திஸ் சேனல் சிவன் அண்ட் கோ. So far I have posted about all the gradations in human levels with the definition as well as examples from the book. ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து நான் வந்து அந்த லெவல்ஸ்க்கெல்லாம் ஒரு குவிக் சம்மரி கொடுத்து என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் எங்கள் அம்மா அப்பா அக்காவோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றியும் நான் போட போகிறேன். மேபி இட் வில் டை டுகெதர் டு வாட் ஐ இன்டென்ட் டு சே. ஸோ லெட்ஸ் ஹோப் இட் கம்ஸ் அக்ராஸ். இப்போது ஏணிப்படிகளின் மாந்தர்கள் புக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்த மெசேஜஸில் பர்ஹாப்ஸ் மேபி ஒரு 40 people have read it. எனக்கு வந்த messages, right? Through YouTube channel, my email address. Again, email address is sivanandco1904. sivanandco1904 at gmail.com. அந்த இமெயிலுக்கு வந்ததில் நான் கணக்கு பார்த்தாக்க மேபி 30 to 40 viewers who have responded have read the book at least once, have skimmed through the book, have genuine questions. So I'm very excited about that. Even if you don't write to me, I'm assuming many people have read it. But of course, நான் போடுறதெல்லாம் younger generation, with humility, I'm just saying that I'm not in a position to advise anybody. But however, கொஞ்சம் படிச்சதுனால I can guide how I read. I have young children, so I always teach them. I teach them to approach how they study. So perhaps அந்த மோடில் இருக்கிறதுனால I am able to suggest how to read the book, and if you're stuck, what else we can do. Some questions and all எனக்கே ஆன்சர் கிடையாது. பெரிவா வந்து எல்லா லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் பீப்புளுக்கும் எழுதியிருக்கா. நீங்களே பார்த்துருப்பேள். நம்ம ட்ரிப்ளிகேன் பெரிவா ஆங்கரை பெரிவா கூட நம்ம பெரிவா சிவா பெரிவாலோட ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புக்கை படித்து அதில் வந்த இதெல்லாம் அவளோட டிவோட்டீஸ்க்கெல்லாம் கோட் பண்ணி ட்ரிப்ளிகேன் பெரிவா அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கா ஏணிப்படிகளில் மாந்தர்கள். நான் வந்து நம்ம சிவா பெரிவா நம்ம ஆற்றுல இருக்கிறச்சே பெரிவா புக் எடுத்து படிப்பா. அதை நான் பார்த்துருக்கேன். அந்த பெரிவா வந்து மடியில் ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புக்கை வச்சுட்டு தடவுவா. அப்புறம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், என்னை வந்து தன்னோட மேனுஸ்கிரிப்டை நம்ம மாத்தில் இருந்தது அப்போ எடுத்துன்னு வர சொல்லி எனக்கு வந்து பெரிவா என்னை திறக்க சொல்லி, இது பார் இதெல்லாம் நான் பண்ணது, இதெல்லாம் நான் வரைஞ்சதுன்னு என்கிட்ட பெரிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா. ஸோ இது வந்தது 30 years பேக் நடந்தது. அப்போ நான் எதிர்பார்க்கல, என்ன ஒரு 2 months 1 month முன்னாடி கூட நான் எதிர்பார்க்கல that I will be doing this little work for Siva Periva's book. I only hope it is useful for everybody. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் இப்போது, I'm going to give you a quick summary of what we have read. So if you're looking for videos just for my experiences, you are here for the right reason. But if you also are following this channel for learning how to read ஏணிப்படிகள் மாந்தர்கள், this experience should help you. So நம்ம பார்த்ததில் சிவா பெரிவாலோட கிரடேஷன்ஸ் அண்ட் ஹியூமன் லெவல்ஸில் 11 levels கொடுத்துருக்கா. from the lowest level all the way to the highest level. lowest level number 1 வந்து பாபியிலேருந்து ஞானி வரைக்கும் எழுதியிருக்கா. அண்ட் இந்த ஃபுல் புக்லேயும் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஈச் லெவலோட பிஹேவியர் ஃபார் அ சர்டன் டாபிக் அதை வந்து 180 சப்செக்ஷன்ஸாக போட்டு அதெல்லாம் சொல்லியிருக்கா. நான் இது வரைக்கும் ஐவ் கிரியேட்டட் அ பிளேலிஸ்ட் ஃபார் YPM கிரடேஷன்ஸ் இன் ஹியூமன் லெவல்ஸ்ன்னு நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு பேஜ் இன்ட்ரடக்ஷன்லேருந்து அப் டு பேஜ் நம்பர் 12 அது வரைக்கும் பீப்புள் ஹூ ஆர் பிகினிங் டு ரீட் த புக் ஷுட் அண்டர்ஸ்டாண்டுன்னு அதோட ஒரு ஆடியோ ரெக்கார்டிங்கும் போட்டுட்டு ஈச் லெவல் பற்றியும் நான் இண்டிவிஜுவலாக எடுத்து போட்டிருக்கேன். சரியா? இப்போ வந்து we'll do a quick summary of what the levels are, and
ஏன் இதெல்லாம் போட்டிருக்கா, ஏன் ஏன் படிக்கிற வாழ்க்கை இதில் என்ன வேல்யூ, அப்புறம் படித்து நாங்களாம் ஒரு 5 இயர்ஸாக வந்து படிச்சுன்னு இருக்கோம், ஏன் திருப்பி திருப்பி படிக்கிறோம், அதெல்லாமும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லெவல் வந்து பாபினாக்க பாவங்களையும் மகா பாவங்களையும் கொடிய பாவங்களையும் செய்கிறவர். செகண்ட் வந்து பாமரன், அற்ப பாவங்களையும் பிழைகளையும் நற்செயல்களையும் புரியவர். இதுதான் மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இஸ் பாமரர்கள். மூணாவது வந்து விவேகி, அற்ப பாவங்களுக்கு பயப்படுபவன், வாழ்க்கையில் நிதானத்தை கொண்டவன். ஹி ஹேஸ் த ரைட் பேஸ் இன் லைஃப். ஓவர் ஃபாஸ்ட் கிடையாது, ஓவர் ஸ்லோ கிடையாது, யோசித்து ஒரு வேலை பண்ணுறது, விவேகத்தன்மை இருக்கிறது, நற்செயல்களை பண்ணுறதெல்லாம் விவேகி. ஸோ நம்ம பார்த்தோன்னாக்க யூஸ்வலி காமன் மேன் வில் ஆசிலேட் பிட்வீன் 1, 2 and 3. சம்டைம்ஸ் பாவம் பண்ணிடுவோம், பட் அதுக்கு வந்து பிராயச்சித்தம் தேடும், சேயிங் சாரி ஆர் நாட் டு ரிப்பீட் இட், ஆர் ரியலி பேயிங் த டியூஸ் ஃபார் வாட் எவர் மிஸ்டேக்ஸ் வி ஹவ் டன். பாமரன் வந்து யூஸ்வலி நம்ம வந்து அப்பா அம்மா சொல்லி சொசைட்டி கண்டிஷன் பண்ணி எக்ஸ்ட்ரீம் சின் பண்ண மாட்டோம், மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் விவேகி லெவல் வந்து வி வாண்ட் டு பி ரைட், வி வாண்ட் டு பி கரெக்ட், என்ன சொல்கிறது, லெவல் ஹெடட், வி வாண்ட் டு மேக் ஷுர் வி டோன்ட் மேக் மிஸ்டேக்ஸ். ஸோ இந்த 1, 2, 3 யூஸ்வலி மெஜாரிட்டி பாப்புலேஷனில் இருக்குது. அப்புறம் வந்து ஃபோர்த் வந்து சாதுங்கிறவர் வந்து பிறருக்காக பணிபுரிவதற்காக தன்னோட கடமையாக கொண்டுட்டா தானுங்கிற அகம்பாகமே அவருக்கு இருக்காது. ஸோ இது வந்து லெவல் 4 சாது. அப்புறம் வந்து பெரிவா எழுதியிருப்பா, நீங்கள் வந்து சாதுன்னு நீங்கள் வந்து ருத்ராட்சம் தரித்து விபூதி போட்டு ஒரு கார்னரில் உட்காடுறவங்களோ, இல்லை நாமம் போட்டு துளசி மாலை போட்டுண்டு ஒருத்தர் கார்னரில் உட்காந்து ஜபம் பண்ணுறவாள்லாம் சாது கிடையாது. அவள் வந்து பாமரர்களும் நல்லவர்களாக நம்ம கன்சிடர் பண்ணலாம், பட் நத்திங் மோர். சாதுங்கிற லெவல் வந்து தம் புக்கில் என்னெல்லாம் எழுதியிருக்காளோ அந்த மீட் பண்ணாதான் ஒருத்தரோட சாதுன்னு சொல்லணும். இல்லைனா அவள் they come under the பாமரர்கள் கேட்டகரின்னு தான் சொல்லணும். தெய்வீக பாமரர்களாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ தே ஸ்டில் நாட் ஈவன் விவேகி லெவல். அப்புறம் வந்து ஃபிஃப்த்து வந்து சிறந்த விவேகி. இந்த சிறந்த விவேகி வந்து மேன் ஆஃப் விஸ்டம். ஸோ அவள் வந்து வேதாந்த மனப்பான்மையுடன் வாழ்பவர்கள். அப்புறம் வந்து கரெக்டான அட்வைஸ் கொடுக்குறவா, தூரதிருஷ்டியை கொண்டவர்கள். ஸோ மேன் ஆஃப் விஸ்டம். இது வந்து யூஸ்வலி எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து ராஜா காலத்தில் மந்திரிகள்லாம் தூரதிருஷ்டியை கொண்டவா, தே வில் கிவ் யூ த ரைட் அட்வைஸ், அந்த மாதிரி கேட்டகரி இந்த சிறந்த விவேகி கேட்டகரி. அப்புறம் சிக்ஸ்த்து வந்து முற்றின விவேகி. இந்த முற்றின விவேகி வந்து உலகத்தை துறந்த துறவி, அதாவது உலகத்தோட நீட் ஆஃப் ஃபேமிலி, நீட் ஆஃப் குட் பிளேஸ் டு லிவ், அந்த மாதிரி நீட் ஆஃப் த வேர்ல்டு துறந்தவா வந்து உலகத்தை துறந்த துறவி, இவா தான் முற்றின விவேகி. இது தே ஆல்சோ ஹாவ் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல் வாண்ட்ஸ். ஸோ இவாளை பற்றி கொஞ்சம் பெரிய பேராகிராஃப் இருக்குது, நான் சும்மா சம்மரி கொடுக்கறதுனால இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த முற்றின விவேகி வந்து தெய்வங்களையும் கடவுளையும் ஸ்மரிக்கிறவா, தே ப்ரே, but they don't have any worldly attachment. ஓகே, அண்ட் தனியாக இருப்பா, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல சாப்பாடு வரது எடுத்து சாப்பிட்டு அந்த மாதிரி முற்றின விவேகி. செவன்த்து வந்து தெய்வ விவேகி. இவா வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி, பிரத்யேகமான கேட்டகரி. பெரிவா எழுதியிருக்கா, மகரிஷிகளின் வம்சத்தில் வந்தவர்கள்னு எழுதியிருக்கா. இது வந்து எனக்கு கொஞ்சம் என்னோடய அப்பா அம்மா புக் ரீடிங் ஃபேமிலியோடலாம் கேட்டேன். நம்ம எல்லாருமே இப்போது எனி ஹியூமன், அட்லீஸ்ட் இன் ஹிந்துவிசம், கோத்திரத்தை சொல்கிறோம். கோத்திரம்னாலே ஒரு மகரிஷியோட வம்சத்தில் வந்தவான் தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ அதனால் இது வந்து மகரிஷி வம்சத்தில் வந்தவர்கள்னு பெரியவா ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கா. அப்படின்னா என்னன்னு எனக்கு ஃபுல்லாக புரியல. பட் வேதங்களையும் ரிச்சுவல்ஸையும் அப்புறம் வந்து தெய்வத்துக்கிட்ட கொடுக்க வேண்டிய நன்றி கடமையுடன் பண்ணுறவா வந்து தெய்வ விவேகி. அண்ட் இவாள் தான் வந்து டிரான்ஸ்மைக்ரேஷன் எல்லாம் கண்ணுற்று வந்தா, அதாவது இன்பிட்வீன் பேர்த்ஸ் இல்லையா, அதெல்லாம் வந்து தே விட்னஸ் இட்.
ஸோ அதனால இவா வந்து ஒரு பிரத்யேகமான கேட்டகரி. ஓகேயா? அ அப்புறம் வந்து இவா வந்து குடும்பத்தை வகித்தாலும் தாமரை தண்ணீர் போல் இயங்குபவர்கள் அப்படின்னு எழுதியிருக்கா. இது வந்து தெய்வ விவேகி. அப்புறம் தெய்வ சாது வந்து அ முரட்டு பக்திமான். முரட்டு பக்திமான் டசன்ட் மீன் ஃபிசிக்கலி அக்ரெசிவ். முரட்டு பக்திமான்னா அவ எடுத்திருக்கிற அந்த பக்திக்கு எக்ஸ்ட்ரீம் அடிமைகள். தே பேசிக்கலி வில் ப்ரே ஆல் த டைம். தெய்வத்துக்கிட்ட அவ்வளோ பக்தி பண்ணுறவா தான் தெய்வ சாது லெவல். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நாயன்மார்கள், ஆழ்வார்கள் அந்த மாதிரிலாம் இருக்கிறவாள்லாம் தெய்வ சாதுங்கிற லெவலில் இருந்திருக்கவா. இவா வந்து விதவிதமான வகையில் தெய்வீக பணிகளை ஏற்பார்கள். மேபி ஆல் தே டூ இஸ் ஜஸ்ட் ரிப்பீட் நாம ஜபம். மேபி தே ஓன்ட் இன்ட்ராக்ட் வித் பீப்புள். மேபி வர பக்தாளிகளுக்கு ஆறுதல் கொடுத்து யூனோ ஸ்லோகம் சொல்கிறவா அவ அந்த மாதிரி. ஸோ வேறு வேறு விதத்தில் இவாலாம் பணி பண்ணுறவா. 9 வந்து மகான்கள். மகான்கள் வந்து குடும்பத்தை கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் உலக பாசங்களை அகற்றி தெய்வ பாசத்தில் மட்டும் ஆழ்ந்திருப்பவர். எத்தகைய எதிர்ப்பு சக்தியும் அவர்களை பாதிக்காது. இந்த மகான் கேட்டகரி எப்போதுமே வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம தியாகராஜ சுவாமிகள். அவர் எப்படி எப்போ பார் ராமருக்கு அடிமையாக இருந்து ராமருக்கு வந்து ஸ்தோத்திரங்களும் கீர்த்தனைகளும் ஏற்றினாருங்கிறது தான் மகான். அவர் எப்போ பார் வந்து மகான்களை வந்து எப்போ பார் கடவுள் காப்பாற்றிகிட்டே இருப்பார்னு பெரியவா எழுதியிருப்பா. தெய்வங்களும் கடவுளும் அவளுக்கு எந்த எதிர்ப்பு சக்தி வந்தாலும் மகானுக்கு தெரியாது, ஆனால் அவள் காப்பாற்றிடுவான்னு இருக்கும். இன்னொன்று வந்து சோதனைன்னு நம்ம இப்போல்லாம் சொல்கிறோம்ல, ஏதாவது கஷ்டம் வந்துடுத்துன்னா சோதிக்கிறான் கடவுள், ஏன் என்னை சோதிக்கிறான்னு. அதுக்கு வந்து பெரியவா எழுதியிருப்பா, சோதனைங்கிறது ஒன்லி ஃபார் மகான் அண்ட் அபவ். பாக்கி பீப்புளுக்கெலாம் அது வந்து கர்ம வினைகள்ன்ற மாதிரி எழுதிப்பா. வாட் யூ சோ யூ ரீப் அண்ட் யூ ரீப் இன் திஸ் பர்த். ஸோ சோதனைங்கிறது அவளுக்கு அப்பலேருந்து தான், மகானுக்கு தான், நமக்கு கிடையாது. நமக்கு வந்து வி ஆர் ரீப்பிங் வாட் வி சோட் விச் எவர் பர்த் வி வேர் இன். ஓகேயா? அப்புறம் வந்து 10 வந்து துறவி, தன்னையும் துறந்த துறவி. இது வந்து தெய்வ பாசத்தையே அகற்றிட்டார். ஸோ இப்போது நம்ம வந்து 10ல் இருக்கோம். இஃப் யூ ரிமெம்பர் 6 வந்து முற்றின விவேகி. அவள் வந்து உலக பாசத்தை அகற்றியவர். துறவிகள் வந்து தண்ணியும் திறந்து தெய்வ பாசத்தையும் அகற்றி அப்புறம் பேரின்பத்தில் ஆழ்ந்திருப்பார். ஸோ பேரின்பம்னா என்ன? டைப் ஆஃப் ஹாப்பினஸ் தட் இஸ் நாட் சம்திங் வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் தே ஆர் கெட்டிங் க்ளோசர் அண்ட் க்ளோசர் டு பரம்பொருள். ஓகே, இது வந்து 10. 11 வந்து ஞானி. பரம்பொருளான பிரம்மத்துடன் கலப்பவர் தான் நம்பர் 11. அதுக்கு தான் பெரியவா எழுதியிருக்கா. 3 பேர் தான் எனக்கு தெரிஞ்சுன்னு இந்த புக்கு எழுதுறச்சே பெரியவா சொல்லின்னு இருக்கா. ஒன்று வந்து அபிராமு, இன்னொன்று வந்து மாணிக்க வாசகர், இன்னொன்று வந்து சதாசிவ பிரம்மம். இவா 3 பேரும் தான் இந்த பிரம்மத்துடன் கலப்பவர்னு எழுதியிருக்கா புக்கு படி. ஸோ இதுதான் சம்மரி ஆஃப் ஆல் த லெவல்ஸ். இப்போது எதுக்காக இதெல்லாம் நம்ம படிக்கணும், வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்குறதுக்கு பெரியவாளோட யூனோ இனிஷியல் பேஜ்லாம் நீங்கள் பார்த்தேன்னாக்க கிளியராக எழுதியிருப்பா. யார் அடைந்தவரோ அவர் அறிகிறார், யார் அறிந்தவரோ அவர் அடைகிறார் அப்படின்ட்டு. அதே மாதிரி பெரியவா வந்து எப்படி பார்க்கிறோமோ அப்படி தெரிவார் அப்படின்னு எழுதியிருப்பா இல்லையா. ஸோ நம்ம வந்து ஒருத்தரை எப்படி நம்ம பார்க்குறோமோ அப்படி நமக்கு புரியும். சிவா பெரியவாவில் நாங்கள்லாம் அடைஞ்சிட்டோம். இப்போ எவ்ரி செகண்ட் அறிஞ்சுன்னு இருக்கோம். என்ன சில பேர் வந்து பெரியவாவில் அறிஞ்சுன்னு இருப்பா. இப்போ யூ வுட் ஹவ் ரெட் அண்ட் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் பெரியவா மோர். கண்டிப்பாக பெரியவா எழுதினபடி யூ வில் ஆல்சோ கெட் ஹிம், அடைவேல். ஸோ தட் இஸ் வாட் ஹி ஹேஸ் ரிட்டன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் பெரியவா இஸ் அ தெய்வ வாக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி அதை வந்து அந்த இது கொடுத்துருக்கா. ஸோ இப்போது ஏன் வந்து நமக்கு இந்த லெவல்ஸ் எல்லாம் தெரியணும்? ஏன் தெரியணும்னாக்கா ஃபார் அஸ் டு அசஸ் 100%. இந்த மாதிரி பெரியவா வந்து வெரி டைரக்ட், டேட்டா ட்ரிவன்,
வெரி லாஜிக்கல், as well as வெரி என்ன சொல்கிறது, வெரி காமன் சென்ஸ் ஓரியன்ட் புக் இது. பயம்புடுத்தி காசு பறிக்கிறதுக்கோ இல்லைனாக்க இன்செக்யூர் பண்ணி இன்சல்ட் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி இந்த புக்கு கிடையாது. த புக் இஸ் இன்டெண்டட் டு டீச் பகுத்தறிவு. ஸோ யூ கேன் டிஸ்டிங்விஷ் த ரைட் ஃப்ரம் த ராங். எனி சப்ஜெக்ட் ஃபார் தட் மேட்டர். சயின்ஸுக்கு பெரிவாக எழுதியிருக்கா, மதர் ஃபீடிங்க்கு பற்றி பெரிவாக எழுதியிருக்கா. ஸோ நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தேன்னா அது வந்து யூ கேன் ஈவன் கேட்டகரைஸ் த அமௌண்ட் ஆஃப் லேண்ட்ஸ்கேப் பெரிவா ஹஸ் கவர்ட் இன் த புக். ஸோ இப்போ வந்து யூஸ்வலி இந்த மாதிரி நம்ம சிவா பெரிவாளோட புக்கெல்லாம் படிக்கிற பீப்புள், ரைட், யூஸ்வலி ஆர் அசோசியேட்டட் டு ரிலிஜியன், ஆர் அசோசியேட்டட் டு செயின்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம போனாக்க எப்படி ஒரு செயின்ட்டை அசஸ் பண்ணணும், இது கரெக்டாக அவள் வந்து கரெக்டான கைடன்ஸ் கொடுக்குறாளான்னு நமக்குலாம் டவுட் வரும். அப்போ நீங்கள் இந்த புக்கை யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக வித் அவேர்னஸ் வாட் இஸ் ரைட் ஃப்ரம் ராங் பார்த்து நம்ம அசஸ் பண்ணால் அதில் நமக்கு தான் சேஃப்டி. பெரிவா எழுதியிருக்கா என்ன, நம்மளும் சேஃபாக இருக்கணும், நம்ம போய் மாட்டின்றக்கூடாது. அண்ட் ஆல்சோ இது வந்து நான் ட்ரெண்டாக பார்க்குறேன். நான் வந்து பர்சனலாகவே அனுபவிச்சிருக்கேன். எப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு இன்சல்ட் பண்ணி என்ன சொல்கிறது, கில்ட் பண்ணி ஒரு இடத்துல நம்மளை பிடிச்சி வச்சுக்கிறாளோ அந்த இடம் இஸ் நாட் த ரைட் ஒன். வெராஸ் லைக் பெரிவாஸ் புக், இஃப் தே டெல் யூ இது நீ பண்ணால் இது உனக்கு யூஸ், இது நீ பண்ணலைன்னா திஸ் இஸ் த திங், நாட் ஃபார் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி, ஃபார் ஹியூமன் பிஹேவியர். பெரிவாஸ் புக்கில் நீ வந்து வாட் யூ சோ யூ ரீப். ஸோ அதனால் இப்போ நான் சொன்ன மாதிரி பாமரர்களுக்கு வந்து வருதெல்லாம் கர்ம வினைகள். அதை நம்ம வந்து அனுபவிக்கிறதுக்கு நம்ம வந்து நாம ஜபம் மந்திர ஜபம்லாம் பண்ணி நம்மளை சேஃப் அண்ட் செக்யூராக அந்த டைம் பீரியடில் வந்து நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நம்ம ப்ரே பண்ணலாம். பட் அதை விட்டுட்டு தப்பிச்சு போகிறதுங்கிறது கஷ்டம் மாதிரி தான் எழுதியிருக்கா. பட் தெர் இஸ் ஒன் சாப்டர், சோலோன் அண்ட் கிரீசஸ், அதில் வந்து பெரிவா எழுதியிருக்கா எப்படி பெரிய மகரிஷிகள் மாதிரி மகான்கள்லாம் நம்ம பார்த்தாக்க எப்படி நம்மளோட பர்த்தே அவளால் மாற்ற முடியும் அப்படின்ட்டு எழுதியிருக்கா. ஸோ யூ ஹாவ் டு ரீட் த புக், use it to assess where we stand, use it to assess who you are following, and don't be blind about it. That is very, very critical. நான் இது வந்து சம்டைம்ஸ் ஐ மே ரிப்பீட் திஸ் ஓவர் அண்ட் ஓவர் அகேன், பட் ஐ ஹவ் சீன் ஸோ மெனி ப்ரொமோஷனல் வீடியோஸ் ஃபார் ஸோ மெனி ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் இன்சல்ட் அண்ட் கில்ட், whereas it is not based on how you should teach common sense, right? ஸோ அதனால் நம்ம எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது தான். ஸோ அதனால் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ if I am saying it. This probably because I have read the book for so many years and I have also been tricked. I am expressing this. இப்போ வந்து இந்த லெவலில் கேட்கலாம் நீங்கள்லாம் என்னெல்லாம் பார்த்துருக்கேன்ட்டு. நான் பர்சனலாக சிவா பெரிவால அனுபவிச்சிருக்கேன். லெவல் பேக்லேருந்து வரேன். ஞானி நம்ம சிவா பெரிவா வந்து சதாசிவ பிரம்மத்தோட ஸ்வரூபம்னு ட்ரிப்ளிகேன் பெரிவா சொல்லி. ஸோ நான் வந்து லெவல் 11 இன் பர்சன் எனக்கு கொடுத்த பாக்கியம் நான் கண்டிப்பாக அனுபவிச்சிருக்கேன். அதோட ஆனந்தம் வந்து எங்கேயுமே கிடைக்காது. யூனோ ஐ கெட் வெரி இமோஷ்னல். இது வந்து ஞானி லெவல். இந்த ஞானி லெவலில் அவளுக்கு வந்து நானே யோசிப்பேன், எதுக்காக பெரிவா இப்படிலாம் பாவமாக இப்படி வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக பெரிவா வந்து பண்ணியிருக்கா அப்படிலாம் புரியறது. பட் வந்து அவ்வளோ கருணை இருந்து வந்திருக்கா.
சொல்லியிருக்கா. எங்க அம்மா எப்பவும் சொல்வா, பெரியவாளோட புண்ணியத்த குடுத்து நம்ம பாவத்தெல்லாம் பெரியவா வாஷ் பண்ணா. ஸோ, அவளால அதெல்லாம் முடியும். என் தலையெழுத்தையே மாத்திருக்கேன்னு எனக்கு சொல்லியிருக்கா பெரியவா. வெரி ஸ்பெசிஃபிக்லி நான் ஒரு நாள் அழுததுக்கு பெரியவா சொல்லியிருக்கா. நீ முன்ஜென்மத்தில பண்ண பாவம்னு என்கிட்ட சொல்லியிருக்கா. அப்ப கூட உன் சோதனைலாம் சொல்லல. ஸோ, ஹி ட்ரீட்டட் மீ ஒன்லி லைக் அ பாமரன். எனக்கு வந்து முன்ஜென்மத்தோட வினைய நான் வந்து இப்ப பண்ணின்னு இருக்கேன் அப்படின்ட்டு என்கிட்டயும் சொல்லியிருக்கா. உன்னோட தாராக்கு வந்து நான் சமண நிவர்த்தி பண்ணிட்டேன்ட்டு ஹி ஹாஸ் ஃபிக்ஸ்ட் சம்திங் இன் மை ஃபியூச்சர். உயிரே போயிருந்திருக்கணும். உயிர் போகாம படிப்பு குடுத்து நல்ல என்வாயர்மெண்ட் கண்டியூசிவ் என்வாயர்மெண்ட் ஃபார் மை ஹியூமன் growth அண்ட் எவல்யூஷன் அண்ட் மை பக்தியை வந்து பெரியவா அதை செட் பண்ணி கொடுத்துருக்கா. ஸோ 11 பெரியவா வந்து சிவா பெரியவா வந்து லெவல் 11 தன்னையும் துறந்த துறவி வந்து 10 வந்து நாங்கள் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து செல்வம்ட்டு. சிவா பெரியவா சித்தி ஆனப்புறம் எங்கள் ஆத்துக்கு 13-14 இயர்ஸ் செல்வம் வந்தார். அவரை வந்து ரொம்ப இன்னும் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். அவர் வந்து ரேக் பிக்கர் மாதிரி தான் இருப்பார். அவருக்கு வந்து இது நீடே இருந்ததில்லை. என்ன தெய்வத்தை ப்ரே பண்ணோங்கிற நீடு இருந்ததே இல்லை. ஆடையோட நீடு இருந்ததில்ல. அப்புறம் வந்து நம்ப குடுத்தத சாப்பிடுவார். ஸோ அவரோட பிஹேவியர் வந்து நம்மளால அத காமன் மேனால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பட் எங்களுக்கு பெரியவா இருந்து தான் வரப்போறேன்னு சொல்லி இந்த புக்கையும் நாங்க படிச்சதுனால வி வர் ஏபிள் டு ஐடென்டிஃபை. மை பேரண்ட்ஸ் were able to identify and he was with us for 13 years. எக்ஸ்க்ளூசிவ் தர்ஷன் ஃபார் அஸ். எங்களுக்கு செல்வம் பண்ணாத மிரக்கலே கிடையாது. செல்வம் சொல்லி கொடுக்காததே கிடையாது. செல்வம் நம்ம மாத்துக்கு வருவார். அப்போது வந்து எங்கள் அக்கா குழந்தெல்லாம் ரொம்ப கை குழந்தை தூங்கி குழந்தை வந்ததுன்னா அப்படியே குழந்தைய வாங்கிட்டு அக்கா குழந்தையெல்லாம் வச்சு மடியில் வச்சுட்டு அந்த ஃபோட்டோலாம் இருக்குது செல்வத்தோடது. வந்து குப்பை தொட்டியிலேருந்து இட்லி எடுத்து ஊட்டுவேன். ஸோ எங்களுக்கு இது வந்து நார்மலாக இருந்தது. ஏன்னா வந்து பெரியவா புக்கில் எழுதியிருக்கா. அந்த மாதிரி துறவி லெவலில் இருக்கிறவாளோட வேர்வையும் அந்த கிருமிகளும் வைடூரியத்துக்கு சமம்ன்று எழுதியிருக்கா. ஸோ இது வந்து டு த புக் எங்கள் அம்மா அப்பா அக்காலாம் ஃபாலோ பண்ணி எங்களுக்கு இது வந்து நார்மல். பட் வி டுக் பெரியவாஸ் கைடன்ஸ் டு சே தட் எஸ் தட் துறவி இஸ் ஜெனுவின். என்னன்னாக்க இருந்த 13 இயர்ஸில் நாங்களாக அவருக்கு காசு கொடுத்ததில்ல. நாங்கள் வந்து அவருக்கு படோடாபம் பண்ணதில்லை. கூட்டம் சேர்த்ததில்லை. அவர் மிரக்கல் பண்ணி காமிச்சதில்லை. எங்களுக்கு வந்து இது நடக்கும்னு சொல்வார். அது நடக்கும். அது சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி நீ போகாதடாம்பார். போவோம். அங்கே வேலை நடக்காது. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல்டு பார்த்துட்டு இருந்திருக்கா. ஒரு தடவை அப்பா கீழே விழச்சு அப்படி இங்கேருந்தே பார்த்து செல்வம் அப்பாவை ப்ரொடெக்ட் பண்ணான்லாம் அம்மா சொல்வா. ஸோ எங்களுக்கு வந்து துறவி மூலமாக அந்த ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து அம்மா அப்பா அக்காவை துறவிக்கு இன்னும் கொஞ்சம் போட சொல்கிறேன். இது வந்து ஒன்று. அப்புறம் வந்து 9 வந்து மகான். இந்த மகான் நிலைமை வந்து எனக்கு நான் பர்சனலாக தரிசனம் பண்ணி இவ்வளோ வருஷம் யோசிச்சதில் எனக்கு வந்து ஆங்கரை பெரியவா தான், ட்ரிப்ளிகேன் பெரியவா தான் எனக்கு இது தோணும். ஏன்னா வந்து சிவா பெரியவா ஃபிசிக்கலாக இருக்கச்சே எங்கள் அப்பா கிட்ட அவர் தெய்வ சாதுவாக இருந்தாருன்னா 8. அதுக்கப்புறம் பெரியவா இன்னொரு ஐ திங்க் அட்லீஸ்ட் 10 இயர்ஸ்க்கு மேலே ட்ரிப்ளிகேட் பெரியவா இருந்து இன்னும் அவரோட ஜப பலங்கள்லாம் ஜாஸ்தியாகி இன்னும் அவரோட என்ன சொல்கிறது வைராகியம் இன்னும் ஜாஸ்தியாகி ப்ளஸ் வந்து பகவான் வந்து அவர் எப்போ பார் பக்கத்துலேயே இருந்து ப்ரொடெக்ட் பண்ணார். நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து த்ரூ மணி மட்டும்னு நினைக்கக்கூடாது. த்ரூ லாவிஷ் லிவிங், த்ரூ யூனோ கிரானைட் ஹவுஸ் அந்த மாதிரி கிடையாது. வாட் எவர் ஹி நீடட் பகவான் மேட் ஷூர் ஹி காட். ஸோ அதனால் எனக்கு வந்து பர்சனலாக நான் பார்த்து அனுபவிச்சிருந்து மகான் லெவல். 8 வந்து தெய்வ சாது. அகெயின் சேம் ட்ரிப்ளிகேன் பெரியவா தான் எக்ஸாம்பிள். முரட்டு பக்திமான் ட்ரிப்ளிகேன் பெரியவா. அதாவது உடம்பு அவ்வளோ மோசமாக இருக்கும். அப்போவும் ட்ரிப்ளிகேன் பெரியவா வந்து நாம ஜபம் தான் பண்ணிட்டு இருப்பா, பாகவதம் தான் சொல்லிட்டு இருப்பா, நாராயணியம் தான் சொல்லிட்டு இருப்பா. எப்போ வாயை திறந்தாலும் நல்ல வாக்கு தான் வரும், ஒரு ஆறுதல் வாக்கு தான் வரும். ஸோ ட்ரிப்ளிகேன் பெரியவா வந்து அப்சல்யூட் சரண்டர் டு மகா பெரியவா, அப்சல்யூட் சரண்டர் டு ஆல்மைட்டி, அப்சல்யூட் சரண்டர்
சரண்டர் டு சிவா பெரிவா. ஸோ வந்து தெய்வ சாது. அதே மாதிரி நான் சொன்னேன்ல, சிவா பெரிவா வந்து ட்ரிப்ளிகேன் பெரிவால நீ வந்து அவர் வந்து ட்ரிப்ளிகேன் பெரிவா தெய்வ சாது ஆனான்னு சொல்லிட்டார். ட்ரிப்ளிகேன் பெரிவா தெய்வ சாதுவா இருந்த டயத்தில் நம்ம சிவா பெரிவால அவ சதாசிவ பிரம்மம் ஸ்வரூபம்னு சொல்லியிருக்கா. ஸோ அவளோட எபிலிட்டி பாருங்க, தேவர் ஏபிள் டு டெல் ஈச் அதர்ஸ் ஸ்டேட். அது சொல்கிறச்சே நீ சதாசிவ பிரம்மம் அவர் சொல்லி அவரோட டிசைப்பிள் வந்து நமஸ்காரம் பண்ணுறச்சே சிவா பெரிவா அதை அப்ஜெக்ட் பண்ணலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இஃப் சம்திங் லைக் திஸ் ஹேப்பன்ஸ், பெரிவா ஒன்றும் பதில் சொல்ல மாட்டா, பட் ஹி won't even மேக் இட் ஹேப்பன். ஸோ அவ்வளோ சத்தியத்தை இவா 2 பேரும் அவ்வளோ கடைப்பிடிச்சு ஃபிசிக்கலாக நாங்கள் பார்த்துருக்கோம். ப்ளஸ் சிம்பிள் ஏழ்மை, 2 பேரும் ஏழ்மை. ஜஸ்ட் கன்வேயன்ஸ்க்காக கார் கீரெல்லாம் இருக்குமே தவிர்த்து ஒன்றுமே அவளுக்குன்னு ஒன்றும் இருந்ததில்லை. பட் தே வர் ஃபுல்லி சரண்டர்ட் டு பக்தி, டு கிவ் solace to people who came to guide. It doesn't have to be verbally. அந்த நம்ம பிரெயினில் பூந்து அவள் என்ன பண்ணணும்ன்ட்டு சொல்லி கொடுப்பா. இதுதான் ரைட்டு, இது தப்பு பண்ணக்கூடாதுன்னு நம்மளோட மனசாட்சிக்கு பெரிவா புகுட்டி நம்ம மூளையை கரெக்ட் பண்ணி டியூன் பண்ணுவா. 2 பெரிவாளும், ட்ரிப்ளிகேன் பெரிவாலும் சரி, சிவா பெரிவாலும். அது வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துருக்கேன். நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருக்கேன்ல, சம்மந்தமே இல்லை. நான் வந்து பெரிவா தலையை மூளையை ஆக்டிவேட் பண்ணி நான் போலி பண்ணி தட்டுமா பெரிவா, நான் கேட்குறதுக்கு நீடே இல்லை, என்ன எனக்கு போலி பிடிக்கும் அது வேறு விஷயம். பட் அப்போ தான் பெரிவா இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதாவது போதும் நான் சாப்பிடல, நீங்கள் பிரசாதம் பண்ணது அனுகிரகம் பண்ணிட்டேன்ட்டு சொல்லியாச்சு. அதை மீறி நான் அடுத்த செகண்ட் கேட்டதை வந்து பெரிவா தான் பிரெயின் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி எவ்ரி நல்ல செயல் ஐ ஒன்லி திங்க் இட் இஸ் பெரிவா ஆக்டிவேட்டிங் மை பிரெயின். அப்புறம் வந்து தெய்வ விவேகி. இந்த தெய்வ விவேகி வந்து நான் வந்து பார்த்தது வந்து அகெயின் சிவா பெரிவா தான். ஸோ இதில் என்னன்னாக்க ஞானிங்கிறவர் பின்னாடி இருக்கிற அத்தனை லெவல்லையும் பிரதிபலிக்கலாம். என்ன, பிகாஸ் தே கேன் ஷோ த வேரியேஷன்ஸ். இல்லை, தெய்வ விவேகியில் இவர் வந்து மகரிஷிகள் பரம்பரை வம்சத்தில் வந்தோன்னா பெரிவா நிஜமாவே மகரிஷி மாதிரி தான் உட்காந்துருப்பா. அந்த ஜடாதாரியும் வெள்ளை தலைமையும் இந்த நம்ம வந்து மூவிஸ்லலாம் தானே பார்க்குறோம். நான் வந்து நேராகவே பார்த்துருக்கேன். மகரிஷி மாதிரி உட்காந்துருப்பா. அந்த அந்த அப்படியே அலர்ட்டாக இருப்பா. அப்புறம் வந்து நிஷ்டையில் இருப்பா. பார்த்தேன்னா அப்படியே பரமசிவன் வந்து நம்ம ஆற்றுல உட்காந்து ஜபம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னோ அவர் வந்து எப்படி மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருந்தால் தானே நம்மளாம் சினிமாவில் பார்க்குறோம். அந்த மாதிரி நம்ம சிவா பெரிவா இருப்பா. மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் அப்படியே ஜடாதாரியாக மகரிஷி மாதிரி சிவா பெரிவா உட்காந்துருப்பா. அவரும் வந்து வந்து பெரிவா புக்கில் எழுதியிருக்கா, வேதங்களையும் தெய்வங்களையும் நம்ம வந்து பிடிச்சிக்கணுன்ட்டு பெரிவா எழுதியிருக்கா. ஸோ எனக்கு தெரிஞ்சு தெய்வ விவேகி லெவல் நம்ம சிவா பெரிவா எனக்கு காமிச்சிருக்கா. அடுத்தது வந்து முற்றின விவேகி. இந்த முற்றின விவேகி வந்து கொஞ்சம் நான் சொல்வேன், இது எவ்வளோ தூரம் உங்களுக்கெல்லாம் புரியறது எனக்கு தெரியல. இதை பற்றி நான் ஐம் கோயிங் டு பி வெரி லிட்டில் இன் டீட்டெயில். சரியா? எனக்கு ஒரு நாள் கனவு வந்தது. அந்த கனவு வந்து திருவண்ணாமலையில் ஒரு பர்டிகுலர் துறவி மாதிரி ஒரு பர்சன் வந்து என் கனவில் வந்தார். அந்த அந்த பர்டிகுலர் பர்சனை பற்றி நான் வீடியோ பார்த்துட்டு தூங்கினேன். பட் த சேம் ஃபிசிக்கல் ரூபத்தில் இருந்த ஒரு துறவி மாதிரி அவர் வந்து என் கனவில் வந்து சம் ஆக்ஷன்ஸ் பண்ணார். ஸோ நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல இந்தியா போகிறேன்ட்டு. இந்தியா ட்ரிப்பு வந்தது. நான் குழந்தைல விட்டுட்டு நான் மட்டும் போனேன். எனக்கு வந்து அந்த திருவண்ணாமலை போகிற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சி நான் போய் அந்த பர்டிகுலர் துறவியை நான் வந்து தரிசனம் பண்ணேன். He enacted several details from my dream. அங்கே அந்த துறவி வந்து இதே மாதிரி ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல் வாண்ட்ஸ், அப்புறம் வந்து நினைத்த இடங்களில் அமர்ந்தார், அப்புறம் வலுவில் வர பிச்சையை எடுத்து சாப்பிட்டார். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து கடவுளை ஸ்மரித்தார்.
இது வந்து பார்த்துட்டு ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் வந்து நெனச்சேன், அவர் வந்து துறவி லெவல்ல இருக்கார். ஏன்னா வந்து அ அதாவது ஹி தட் பெர்சன் டெமான்ஸ்ட்ரேட்டட் அ அ அதாவது அ ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல் வாண்ட்ஸ் பிளஸ் தன்னிச்சையா இருந்தா மாதிரி. பட் நான் பார்த்தபோது தட் பர்ட்டிகுலர் துறவி அ வென்ட் அண்ட் பிரேட். என்ன ஸோ அந்த லாஸ்ட் லைன் படிச்சுட்டும் எனக்கு தோணித்து, ஓகே இவர் வந்து முற்றின விவேகி லெவல். பட் என் கனவுல வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து அது எக்ஸிக்யூட் ஆனது என்னால அது மறக்கவே முடியாது. இது ரீசென்ட்டா நடந்தது. என்னோட ஒரு 6 பீப்பிள் கேம் அண்ட் ஆல் தி 6 பீப்பிள் விட்னஸ்ட் வாட் ஐ ஹேட் டோல்ட் தெம் அபவுட் மை ட்ரீம். ஸோ இந்த மாதிரி எனக்கு இண்டிகேட் பண்ணி பெரியவா மேட் மீ கான்டெம்ப்ளேட் ஃபிகர் அவுட் விச் லெவல் தட் பர்சன் இஸ். அது வந்து நடந்தது. அடுத்தது வந்து சிறந்த விவேகி. சிறந்த விவேகி வந்து மேன் ஆஃப் விஸ்டம். இப்போ வந்து இந்த மேன் ஆஃப் விஸ்டம் வந்து யூசுவலி கைடன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் நம்ம யூசுவலா மேன் ஆஃப் விஸ்டம் வந்து வி கோ டு பீப்புள் ஹூ ஆர் டிட்டாச்ட், ஹூ வாண்ட் டு கிவ் அஸ் குட் அட்வைஸ் அந்த மாதிரி. எனக்கு பெரியவா தான் மேன் ஆஃப் விஸ்டமும் காமிச்சிருக்கா. எனக்கு அதுக்கு மேலே வேறு எக்ஸாம்பிள் இப்போ மனசில் வரல. புக்கில் வர எக்ஸாம்பிள் வேணால் தெரியும். அதெல்லாம் எவ்வளோ செஞ்சுரி முன்னாடி நடந்தது. பட் நான் வந்து மே சிறந்த விவேகி பார்க்கல. சாதுவும் நான் பார்க்கல. பெரியவா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கா சொன்னேன்ல. ட்ரிப்ளிகேன் பெரியவாளும், சிவா பெரியவாளும் சாதுவெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கா. பட் ஜஸ்ட் இன் தட் லெவல் நான் பார்த்ததில்ல. இந்த விவேகத்தன்மை வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் புக்கில் படித்து எனக்கு இவர் இப்படி விவேகியாக இருக்கார் அப்படி அதெல்லாம் எனக்கு தோணும். அகெயின் திஸ் இஸ் ஆல் கான்ட்ரவர்ஷியல். பட் என்னோட மனசில் சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம அசஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறோம். நான் வந்து ஒரு விவேகியோட லெவலில் மரத்தை நடுறதை பற்றிலாம் எழுதியிருக்கேன். நீங்கள் பார்த்தேன்னாக்க அதில் வந்து பெரியவா வந்து மரத்தை நடுறவன் வந்து விவேகின்னு எழுதியிருப்பா. எனக்கு எப்போ பார் வந்து நம்ம 2 பேர் அப்துல் கலாமும் விவேக் ஆக்டரும் ஞாபகம். அந்த அந்த பேசேஜ் படித்தாலே எனக்கு 2 பேர் தான் ஞாபகம். ஏன்னா தே வேர் வெரி கீன் அபவுட் ensuring the trees are planted and maintained and good trees are planted, right? ஸோ அதனால் அந்த அந்த பர்டிகுலர் தன்மையை வந்து இவா 2 பேரும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நம்மளால் ரிலேட்டபிள் இது பண்ணினா. ஸோ அதனால் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் நிறையா இருக்கும். சில பேர் வந்து கவர்மெண்ட்டோட ஆக்ஷன்ஸை வந்து டிஸ்டேஸ்டாக பார்ப்பா. இல்லை சில பேர் வந்து யங்ஸ்டர்ஸோட ஆக்ஷன்ஸை கரெக்ட் பண்ண பார்ப்பா. ஸோ அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் பாடினாக்க விவேகி லெவல்னு எனக்கு தோணும். பட் வி ஷுட் ஆல்சோ இம்பைப் தட். பாமரன் நம்ம எல்லாரும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் பாமரர்கள். அதில் வந்து கிரேடேஷன்ஸ் இருக்கும். அவன் கெட்டவன், நல்லவன், தெய்வம், தெய்வீகத்தை எல்லாரும் ஆசிலேட் பண்ணிகிட்டே இருக்கா நிறையா பேர். கெட்டத்தன்மை இல்லாமல் இருக்கணும். நாட் பாவம், ரைட்? கெட்டத்தன்மை இல்லாமல் இருக்கணும்ன்ட்டு நானே ரொம்ப வேண்டிப்பேன். ஐயோ பெரியவா என்னை இப்படி பண்ண வச்சுட்டாதீங்கோன்ட்டு கெஞ்சிட்டு நாங்கள் இப்போ பண்ணிவிடுவோமோ என்னமோ பயப்படுவோம். பட் அட்லீஸ்ட் பயங்கிற இது இருக்குது. அதனால் தட் அட்லீஸ்ட் இஸ் குட் இண்டிகேட்டர். இது பண்ணக்கூடாது பெரியவா எழுதியிருக்கா, பட் பண்ணிட்டோமே என்ன பண்ணுறது, ஆர் நல்ல வேலை தப்பிச்சேன்ப்பா இந்த மிஸ்டேக் பண்ணாதுலேருந்து அப்படிங்கிறதுக்காவது அந்த பாமரனோட லெவல்லாம் புரியணும். பாவி வந்து சம்டைம்ஸ் நமக்கு வந்து அவேர்னஸ் இல்லாமல் சில பாவங்கள் பண்ணிடுறோம். பெரியவாளோட புக்கு தொட்டா எங்கள் அம்மா இதை சொல்லியிருக்கா. பெரியவாளோட புக்கு தொட்டாலே நம்ம வந்து அதுலேருந்து வி ஆர் கம்மிங் அவே ஃப்ரம் தட் பாவத்தன்மை அண்ட் மூவிங் டுவர்ட்ஸ் பாமரன். ஸோ நம்ம அந்த நெகட்டிவ் வந்து கண்டிப்பாக போயிடும். கிவ் டைம், மேக் ஷுர் யூ அண்டர்ஸ்டாண்ட், செல்ஃப் கரெக்ட் அண்ட் மூவ் ஆன். ஸோ இது வந்து பாவி லெவல். ஸோ நான் பேக்லேருந்து வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி யோசித்து யார் யார் எந்தெந்த கேட்டகரின்ட்டு நீங்களும் பண்ணலாம். கிட்டத்தட்ட அதுக்கு தானே பெரியவா எழுதுகிற அத்தனையும். இந்த மாதிரி பண்ணால் இவன் தப்பு, இந்த மாதிரி பண்ணால் அவன் சாது, இந்த மாதிரி இருந்தால் அவன் கரெக்டு சன்னியாசி, இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கா. நம்ம அசஸ் பண்ணுறதுக்கு தான் எழுதியிருக்கா.
நம்மளோட காமன் சென்ஸை ஹைட்டன் பண்ண தான் பண்ணியிருக்கா. அண்ட் மூட நம்பிக்கை பெரியவாளுக்கு சுத்தமாக பிடிக்காது. நாங்கள் பெரியவாட்ட உட்காந்துன்னு இருப்போம்ல, ஒரு தடவை கூட பெரியவா இந்த கோவிலுக்கு போயிட்டு வா, அந்த கோவில் போயிட்டு வாலாம் சொன்னதில்லை. போயிட்டு வந்தா ஓகே, ரிப்போர்ட் பண்ணுவா, ஓகே. அப்புறம் வந்து நான் வந்து விபூதி குடுக்குறேன், நீ அந்த மாரிலாம் பண்ணல பெரியவா. ஸோ, அதனால நீங்க வந்து அ பிளைண்டா ஃபாலோ பண்ணாதீங்க. அவேர்னஸோட லாஜிக்கலா ஹேண்டில் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதுதான் எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு சம்மரியும் குடுத்து, இந்த இதில நான் எந்தெந்த லெவல்ல நான் வந்து அனுபவிச்சிருக்கேன்னு நான் சொல்றேன். இதே மாரி நீங்க எல்லாருமே அனுபவிச்சிருப்பேள். அ இன்னும் எனக்கு வந்து அந்த துறவி பத்தி இன்னும் போடலாம். ஞானி பெரியவா பண்ணத பத்தி போட்டுண்டே இருக்கலாம். அவ்ளோ இருக்கு. அதே மாதிரி அ இது இது இதுக்கா இது வந்து எண்ட்லெஸ். திஸ் இஸ் லைக் வற்றாத இன்பம். இந்த புக்கோட டிஸ்கஷன்ஸும் நாங்க சொல்றோமே 5, 6 வருஷமா நாங்க புக் படிக்கிறோம். எவ்ரி டைம் தெர் இஸ் எண்ட்லெஸ் டிஸ்கஷன் அண்ட் பெரியவா எழுதின ஒரு வார்த்தையும் எங்களுக்கு வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம். ஸோ, அதனால நீங்களும் படிச்சு என்ஜாய் பண்ணுங்க. பட் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மோர் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் வை தெர் இஸ் லெவல். Why Periva has written? How can I apply to my day-to-day life? Is it even important that I apply to day-to-day life? இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டேன்னா then you can understand. வேண்டான்னா வேண்டாம், nobody can stop you. பட் இருக்குன்னா நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம் இல்லையா? பட் அகெயின் பிளைண்டாக யாரையும் ஃபாலோ பண்ணிடாதீங்க. மேக் ஷூர் டு அசஸ். பெரியவாளே எழுதியிருக்கால, பழக பழக அந்த பால் புளிச்சிடும். எப்போ தப்பான பீப்புளோட பழகினா ஃபெமிலியாரிட்டி ப்ரீட்ஸ் கண்டெம்ப்ட். அதே மாதிரி நல்ல உயர்ந்த தன்மைகள் இருக்கிறவாளோட பழக பழக அந்த பால் அமிர்தமாயிடும். அவள்கிட்ட நம்ம அட்ராக்ட் ஆகிடுவோம். அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்ம பண்ணுவோம். அதுதான் வந்து ஆங்கரை பெரியவாளும் நம்ம சிவா பெரியவாளும் பழக பழக இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நம்ம போவோம். அது வந்து நல்ல புண்ணியவசியம் அது. ஸோ, அதனால் நம்ம புண்ணியவசியத்துக்கிட்டேயே அட்ராக்ட் ஆகிறது பெட்டர். பட் சிவா பெரியவாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக்கு படிச்சுட்டு இன்னும் அட்ராக்ட் ஆனேன்னா யூ வில் ஹாவ் சம் மோர் கான்ஃபிடென்ஸ். இல்லைனாக்க ஏன் ஃபாலோ பண்ணுறோம், ஏன்னா அவர் சொன்னார் நான் ஃபாலோ பண்ணேன், இல்லை அவர் மகா பெரியவாளோட தம்பி நான் ஃபாலோ பண்ணுறேன், அதெல்லாம் இன்ட்ரடக்ஷனுக்கு ஓகே. நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன தான் எழுதியிருக்கா பெரியவா. நான் பார்க்குறேன், நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 32 வீடியோஸ் இன் 1 மந்த் போட்டிருக்கேன். நான் சும்மா எவ்ரி டைம் ஒரே ஒரு வீடியோ போட்டுட்டு முடிச்சிடணும்னு நான் நினைப்பேன். ஐயோ, எனக்கு இந்த வீடியோலாம் வேணாம் பெரியவா போட. அடுத்த நான் நைட்டெல்லாம் தூங்க விட மாட்டா. எனக்கு இந்த டாபிக் போடு, அந்த டாபிக், எனக்கு நைட்டெல்லாம் ஓடிண்டே இருக்கும். எந்த போடணும், எழுந்து குழந்தைல ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு கிடுகிடுன்னு நோட்ஸ் எடுத்து அம்மா கிட்ட பேசிட்டு அப்புறம் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஸ்கூல்லேருந்து வரத்துக்கு முன்னாடி நான் போட்டுட்டு அவளை அட்டென்ட் பண்ண போயிடுவேன். ஸோ, என்னை வந்து பெரியவா ஹேஸ் கெப்ட் மீ வெரி பிஸி அண்ட் ஐ ரியலி ஹோப் this work I'm doing is பெரியவா சொல்லி நான் போடுறேன் அண்ட் தெர் இஸ் சம் பெனிஃபிட் டு பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங். எனக்கு நான் சொன்ன மாதிரி பெரியவா புக்கு வெறும நான் எடுத்து படிக்கிறேன், அவ்வளோதான். இதில் வந்து எங்களுக்கு காசு பணம் எதுவுமே வேண்டாம். நீங்கள் பெனிஃபிட் பண்ணி நீங்கள் உங்கள் லைஃப்பில் கரெக்டு கம்பஸை யூஸ் பண்ணி லீட் பண்ணோங்கிறது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு இருந்ததுன்னா. ஸோ, இதுதான் ஒரு லாங் வீடியோ. பட் ஐ ரியலி ஹோப் இட்ஸ் கிவிங் யூ சம் வேல்யூ. அகெயின் நீங்கள் வந்து எங்களுக்கு இமெயில் அனுப்பலாம். sivanandco1904@gmail.com. யூடியூப்லேயும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். அப்பா அம்மா எப்போதும் எல்லாம் பார்த்து இவர் இப்படி கேட்டார் அவர் இப்படி கேட்டார்லாம் என்கிட்ட நாங்கள் அப்பா ரொம்ப ஹாப்பியாகிடுவார் நீங்களாம் அமிச்சேல்னா. ஸோ, ஹீ கெட்ஸ் டு see. அப்புறம் இன்னொன்று வந்து நிறையா சில கேள்விகள்லாம் வந்திருக்குண்ணே. நான் வந்து கிட்டத்தட்ட சம் கேள்விக்கெலாம் ஆன்சர் பண்ணிட்டேன் இந்த வீடியோலேயே.
But I'm thinking I can really do a question and answer for anything about the book and how to read, or how do you overcome if there is one question. சில வார்த்தைகளுக்கு மீனிங் தெரியாது அப்படின்னாக்க நான் வந்து ஐ கேன் ஃபைண்ட் அவுட், ஐ கேன் ஷேர். ஸோ கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து சிவனன்கோ 1904 அனுப்புங்கோ. ஐ வில் டெஃபினெட்லி பி ஏபிள் டு கெட் பேக் டு யூ. ஸோ see you in the next video. அடுத்தது வந்து question and answer வீடியோ தான் இருக்கும். இது more of an experience video. So I hope you like it. மகாபெரிவா, சிவா பெரிவா, ட்ரிப்ளிகேன் பெரிவா சரணம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.